ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் இந்த நாளில் எங்களோடு கூட பேச வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. என்னை மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என்னை கனம் பண்ணுகிறவர்கள். செய்தியின் தலைப்பு என்னை கனம் பண்ணுகிறவர்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனம் பண்ணப்படுகிறார்கள். இயேசு சுவாமி சின்ன சாமுவேல்கிட்ட தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம எல்லாரும் அதிகம் எதிர்பார்க்கறது மரியாதை. ஒரு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, நம்மளை வாங்கன்னு கூப்பிடல. ஒரு மேரேஜுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, எதுக்காவது ஒரு உரிய மரியாதை நம்மளுக்கு கொடுக்கலன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, நம்மளை அசட்டை பண்ணுறாங்களே, நம்மளை கனப்படுத்தலையே, இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அதே தான் ஆண்டவரும் கேட்குறாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நீ நிறைய நேரத்தில் ஜனங்கள் தேவனை கனம் பண்ணுகிறது இல்லை, ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறார்கள். எதனாலனா, கிரியைகளினாலே, தேவனை தேடுவதிலையாக இருக்கட்டும், தேவனுக்கு கீழ்ப்படுதலாக இருக்கட்டும், தேவ சத்தத்தை கேட்பதிலேயோ திருவசனத்தின்படி நடப்பதிலேயோ நாம் தேவனை கனம் பண்ணுகிறது இல்லை. பல நாட்கள், பல நேரம் நம்மளை நாமே திருப்திப்படுத்தி கொள்ளுகிறோமே தவிர, மனிதர்களை மற்றவர்களை திருப்திப்படுத்துகிறோமே தவிர, தேவனை கனம் பண்ணுவதோ தேவனை மகிமைப்படுத்துவதோ இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். தேவனுடைய நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவர் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிறது முதல்ல உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னன்னா ஆண்டவர் தான். நீ இந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதே, புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். நீ சாப்பிட்டனா செத்துருவ, சாப்பிட்லன்னா நல்லா இருப்ப. எதை செஞ்சாலும் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, இன்று உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அவைபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருந்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். நீ வார்த்தையின்படி நடக்கலைன்னா இனி வரக்கூடிய சாபங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். அப்போ ஆண்டவர் முதல் அந்த அந்த செய்தால் இதை உனக்கு கிடைக்கும், இதை செய்யாவிட்டால் உனக்கு இல்லை. ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இன்றைக்கி பெத்த தாயவோ தகப்பனையோ பிள்ளைகள் கனவீனம் பண்ணும் பொழுது, பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காமல் தூசிக்கும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது, அடிக்கும் பொழுது அந்த தாய் தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். அதனால தான் ஆண்டவர் முதல் கட்டளை, வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கட்டளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பூமியிலே உன் ஆட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அதுதான் பிரதான கற்பனை. அதாவது பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய முதல் கட்டளை என்னென்னா, உன் பெற்றோருக்கு கீழ்ப்படியே. தேவனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறியோ அதே போல் பெற்றோருக்கும் கீழ்ப்படினோம். அப்படி கீழ்ப்படியாத பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி நாம் தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா நமக்கும் அதே போராட்டங்கள் தான் வரும். சங்கீதம் 22:23, சங்கீதம் 22:23, கர்த்தருக்கு வாசிங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். பயமில்லாத ஒரு துதி ஆராதனை தேவன் விரும்புகிறது இல்லை. இன்றைக்கி மியூசிக் இருக்கலாம், பாடுகிற திறமை இருக்கலாம். இன்றைக்கி மியூசிக் கான்சர்ட் நடத்துகிறாங்க, ஒர்ஷிப் கான்சர்ட் நடத்துகிறாங்க. அது ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஆர்கெஸ்ட்ராவை போல் அது பார்த்திங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பாடல்களை செலக்ட் பண்ணுறாங்க, பாடகர்கள் எப்படி இருக்கிறாங்க, பின்னாடி எப்படி லைட் இருக்குது, எத்தனை பேர் யூனிஃபார்ம் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்குறாங்க, இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறதுங்கிறது அது ஒரு பிரயோஜனமான ஆராதனையா என்று எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் மேல்
பயபக்தியாக இருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் மேலே பயம் இல்லை, பக்தி இல்லை, கனம் செலுத்தலைன்னா நாம் செலுத்துகிற துதி ஆராதனைகள் அது தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம் தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன? நம்ம வாசிக்கிறோம் 128ஆம் சங்கீதம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படாதவன் அவருடைய வழியில் நடக்க மாட்டான். இன்றைக்கி கர்த்தருடைய வழியில் நடக்கலை, ஒரு மனிதன் தேவனை தேடலை, விருப்பம் போல் தன் விருப்பம் போல் நடக்கிறான், பிசாசனுடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு தெய்வ பயம் இல்லை என்பது அவன் கண்களுக்கு முன்பாக இருக்குது. அதனால தான் அவன் இஷ்டத்துக்கு அவன் குடிக்கிறான், வெறிக்கிறான், உலக இன்பங்களை அனுபவிக்கிறான். கடவுள் பயம் இல்லாததினாலே மனிதனுடைய இருதயம் துணிகரம் கொள்கிறது, கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறது, கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்தவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ தேவனை கனம் பண்ணு, அவர் பேர் எல்லோரும் பயபக்தியாக இருங்கள், எல்லோரும் பயபக்தியாக இருங்கள். பயப்படுறதுனா என்னன்னா, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயம், பொல்லாப்பை விட்டு விலகுகிறது தான் கர்த்தருக்கு பயம். ஆண்டவர் பொல்லாப்பை நம்ம செஞ்சுட்டு நான் கர்த்தருக்கு பயப்படுற சுவாமி அப்படின்னு சொன்னால் அது இல்லை. தேவனுக்கு நம்ம பயந்துருக்கிறோம் அப்படின்னா அவருக்கு பொல்லாததாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட வேண்டும். ஆமென். ஆண்டவரை நம்ம நம்புகிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோன்னு சொன்னால் கிரிகளினாலே அதை காண்பிக்க வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த வார்த்தை இன்றைக்கு ஊழியக்காரங்க எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், 5 ஸ்டார் ஹோட்டல் போல் நான் வீட்டை கட்டணும், பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் வீட்டை வாங்கி வைக்க, அதாவது நிலங்களை வாங்கி குவிக்கணும், பொண்ணையும் பொருளையும் சேர்க்கணும், சொந்தமாக ஃப்ளைட்டு வாங்கணும், இப்படிலாம் நிறைய கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு பாருங்கள், அவங்க சொல்கிறது எல்லாம் எஸ்தர் ராஜாத்தின் நாட்களில் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா, ராஜா ஏறுகிற குதிரை, ராஜாவுடைய உடை, ராஜாவுடைய கிரீடத்தை தரித்து நகர்வலம் வந்து ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். உலக பிரகாரமான ஒரு ராஜா இப்படிலாம் செஞ்சார்னா பரலோகத்தின் ராஜா எப்படி செய்ய மாட்டார்? செய்வார். அவர் நம்மளை ஒன்றும் ரோட்டில் பிச்சைக்காரனாக விட்டுற மாட்டார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், இயேசுவை பின்பற்ற கடவன். இயேசு எப்படி வாழ்ந்தார், இயேசு இந்த பூமியில் எப்படி நடந்தார், இயேசு எவ்வளவு உபத்திரவங்களை சகித்தார், எவ்வளவு நிந்தனைகளை சகித்தார். அவர் அதிகாலை எழுந்து இருட்டோடு போய் வனாந்தரமான ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சாயங்காலமான பொழுது ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் தனித்து போய் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தன் வழக்கத்தின்படியே கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் தம்மைத்தானே தாழ்த்துகிறவராக சீசருடைய கால்களை கழுவினார். எல்லா தாழ்மையும் அவர் உலகத்தில் அவர் காண்பித்தார். ஒரு ஊழியக்காரன் என்பவன் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இப்போ நம்ம எல்லாரும் எப்படி பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் சிங்காசனத்தில் மகிமையாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து அங்கேருந்து கொடுக்கிறார். பரலோகத்தில் எப்படி இயேசு ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறாரோ, எப்படி மகிமை பொருந்தினவராக இருக்கிறாரோ, அப்படித்தான் நம்ம பூமியில் இருக்கணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் பரலோகத்தில் இருக்கிறப்ப எப்படி இருந்தனோ அந்த மாதிரி நீ பூமியில் இருன்னு நான் சொல்லலை, பூமியில் நான் எப்படி நடந்தேனோ அதை நீ பாருங்கிறார். அதை தான் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை 100% கடைபிடித்தது யாருன்னு சொன்னால் பவுல். இன்னும் சொல்லணும்னா, நீங்கள் இப்போ இயேசு கிறிஸ்து மகிமையில் எப்படி இருக்கிறாரோ அந்த மகிமையின் சிங்காசனத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் பூமியில் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நம்ம வாழும்போது தான் பரலோகத்தில் அந்த மகிமை கிடைக்கும். நான் இங்கே இயேசு கிறிஸ்துவை போல் நான் வாழலை. அதாவது பூமியிலே ஒரு மாதிரியை, ஒரு தாழ்மையை, ஒரு அன்பை, ஒரு பரிசுத்தத்தை, தேவ சித்தத்தை செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவை நாம் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இப்போ ஒரு மகிமையில் உக்காந்துட்டு இருக்கிற அங்கே இருக்கிற ஐஸ்வர்யங்களையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பூமியில் நம்ம இடறி போயிடுவோம். அதனால தான் நான் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்களா, சாப்பாட்டு கூட ஜெபிக்க தேவையில்லைங்க. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஏன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க? இயேசு தான் உள்ளேயே உட்காந்துருக்கிறாருல்ல, நீ எல்லாத்துக்கும் ஜெபிச்சுட்டு இருக்க. நீ ஜெபம் வேண்டாம், அவர் தான் உனக்குள்ளே வந்துட்டார். பிறகு ஏன் நீ போய் ஜெபம் பண்ணுற, நீ ஏன் உபவாசம் பண்ணுற, நீ ஏன் தேவனை தேடுற? நிறைய பேர் நிறைய நூதனமான உபதேசம், எதுக்கு எதை மேட்ச் பண்ணுறது, எதை சொல்கிறதுன்னு தெரியல.
ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரன் இருப்பான். ஆண்டவர் எங்கே போகிறாரோ அங்கே போகணும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு அவனை குறித்து இயேசு சொன்னார், உன் இளம் வயதாக இருக்கும் பொழுது உன் இஷ்டப்படி நடந்த, உன் இஷ்டப்படி திரிந்த, ஆனால் உனக்கு முதிர் வயது ஆகும் பொழுது உன் கையை நீட்டுவாய், நீ விருப்பமில்லாத இடத்துக்கு ஒருவன் அழைச்சி கொண்டு போவான். ஆண்டவர் அந்த இரத்த சாட்சியை மறிப்பதை குறித்து அவர் சொன்னார். ஆனால் காலங்கள் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்ன வார்த்தையை அவர் மறந்துட்டார். எப்பயுமே பேதுரு உயிருக்கு பயந்து ஓடுற ஆள். அவர் அந்த கடைசியில் அவரை பிடித்து சிலுவையில் அறைய கொண்டுட்டு போகும் பொழுது அவர் எருசலேமை விட்டு வெளியில் ஓடி கொண்டிருக்கிறார் வனாந்தரத்தில். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சிலுவையை சுமந்தவராக முன்னே பேதுரு ஓடி வரும் பொழுது எதிர்க்கிற எருசலேமை நோக்கி இயேசு போய் கொண்டிருக்கார். இவர் எருசலேமுக்கு விட்டு இவர் வெளியில் போயிட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து வர்றார். இவர் பார்த்த உடனே, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் அப்படின்னு. சிலுவையில் மறிக்க போகிறேன். நீர் தான் ஏற்கனவே மறிச்சிட்டீங்க ஆண்டவரே, இது உனக்காக நான் மறிக்க போகிறேன். நீ எனக்காக மறிக்கணும், ஆனால் நீ எனக்காக மறிக்கலை. எத்தனையோ இரத்த சாட்சிகள் மறிக்கிறாங்க. ஸ்தேவான் மறித்ததை பார்த்துருக்கிற சகோதரர், உணவோடு கூட வளர்ந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு பட்டயத்தால் கொலை செய்ததை நீ பார்க்கலையா? எத்தனையோ பேர் இன்றைக்கு அவனோட அந்த 11 சீசர்களை எப்படி மறித்தார்கள், நீ மட்டும் எப்படி போயிட்டுருக்கிற அப்படின்னோடனே அவர் ரொம்ப குத்தப்பட்டு, ஆண்டவரை மீண்டும் உண்மை நான் ஒரு தடவை மறுதலிச்சிட்டேன்னு சொல்லி, நான் போகிறேன் ஆண்டவரை, நான் அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு போய் நான் எப்போ இயேசுவுக்கு விரோதமாய் அந்த சிலுவைக்கு நான் பகைங்க நான் ஓடினனோ, இனி நான் நேராக சிலுவையில் அறைய எனக்கு தகுதி இல்லை, என்னை தலையில் அரைஞ்சு என்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இன்றைக்கி நான் சாப்பிடணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அங்கே சாப்பிடணும். நான் இன்றைக்கி பட்டினியாக இருக்கணும், நான் உபவாசம் இருக்கணும், அங்கே இருக்கணும். ஊழியம் செய்யணும்னா ஊழியம் செய்யணும், ஓய்வு எடுக்கணும்னா ஓய்வு எடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்கள் சற்றே இளைப்பாறும்படி நம்ம போவோம். அங்கேயும் ஜனங்கள் வருவாங்க, வாங்க ஜெபம் பண்ண போவோம். ஜெபிக்க கூப்பிட்டா ஜெபிக்க போகணும், அவருடைய உபதேசத்தை கேட்க போனால் உபதேசத்தை கேட்க போகணும். அப்போ அவருடைய வார்த்தையை கேட்காம அவரை கனம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். வேதத்தில் எத்தனையோ பேர் தன் வயிற்றுக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அவர்கள் தேவன் வயிறு, நான் வாழணும், என் மடி நிரம்பணும், என் பையெல்லாம் நிரம்பணும். பாருங்கள், நிறைய பாக்கெட்டை வச்சுக்குவாங்க, இத்தனை பையிலெல்லாம் காணிக்க வாங்கி வச்சுக்கணும், பேங்க்கில் போட்டுக்கணும், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அது கனம் அல்ல. ஐஸ்வர்யம் ஒரு ஐஸ்வர்ய மயக்கம். ஆண்டவர் சொல்கிறாரு, பணம் நல்லது தான், ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அதில் ஆசை ஆசை ஆசைன்னு வச்சுறாங்க. ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. ஆனால் அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோங்கிறது தான் முக்கியம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:17, எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அங்கே 2 பகுதியாக பிரிக்கிறார். 1, எல்லோரையும் கனம் பண்ணு, சகோதரிடத்தில் அன்பு கூறு. எல்லோரைன்னா அவன் ரட்சிக்கப்பட்டவனும் ரட்சிக்கப்படாதவனும், அவன் ஆண்டவரை அறிஞ்சவனும் அறியாதவனும், அவன் ஆவிக்குரியவனோ உலகத்தானோ, ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கனம் பண்ணு. ஏன்னா அவன் தேவ சாயலாக படைக்கப்பட்டவன். அவன் எப்படி வேணாலும் வாழலாம், அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவனை இவனு பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இது உலக பிரகாரமான ராஜாவை மாத்திரமல்ல, ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை, பிதாவாகிய தேவன் நமக்காக ஏற்படுத்தின இஸ்ரவேலின் ராஜாவை நம்ம கனம் பண்ணும் பொழுது தேவனுக்கு கனத்தை கொடுக்கறது போல தான் மனுஷனுக்கும் நாம் கனமாக நடத்தணும். நான் கடவுளுக்கு தான் பயப்படுவேன், கடவுளுக்கு தான் நான் மரியாதை கொடுப்பேன், எந்த மனுஷனையும் மதிக்க மாட்டேன்னு சொன்னால் நம்ம சிலுவையை பூரணப்படுத்தவில்லை என்று அர்த்தம். நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் மனிதர்களை கனம் பண்ணுவோம். இன்றைக்கு மாமியாரை மருமக மதிக்கிறது இல்லை, மருமகளை மாமியார் மதிக்கிறது இல்லை, அவ்வளோ அலட்சியம் பண்ணுறாங்க, அவ்வளோ ஒரு போராட்டங்கள். வேலை செய்கிற இடத்துல ஜூனியர், அவன்லாம் யார், சாதாரண ஆள், அவன் இப்போ வந்தவன், நான் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேன், அப்படிலாம் நம்ம செய்யவே கூடாது. எல்லா மனிதர்களும் தேவ சாயலாக படைக்கப்பட்டவங்க. எல்லாரும், அவங்க ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. என்னை போல் அவங்க தேவன் படைச்சிருக்காரு, என்னை இன்றைக்கி ஆசீர்வதிச்சிருக்காரு, அவங்களை என்னைக்காவது ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யம் இருந்தால் தான் அவங்களை ஆசீர்வதிக்கணும், படித்தா தான் அவங்கள கனம் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. எல்லா மனுஷருக்கும் கனத்தை நம்ம கொடுக்கணும். அந்த கனம்தான் அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும். எல்லாரும் என்னை அவமானப்படுத்தும் பொழுது என்னை எல்லாரும் அப்போ ஒரு பிச்சைக்காரரை கூட இங்கே வா அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன நீங்கள் எல்லோரும் வா போன்னு கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்றீங்களே, என் ஏசு எனக்கு சொல்லியிருக்கிறார், எல்லாரையும் கனம் பண்ணுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா, அப்போ சொல்லும் இயேசு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரா, ஆமாம். அப்படி நம்ம நடத்தும் பொழுது தான் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம் யாராவது வாசிங்க. யோவான் 5வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும்.
அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல நீங்கள் எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்காம செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீ குற்றவாளி இல்லை, நீ ஜீவனுக்கு பாத்திரன், நீ மரணத்துக்கு பாத்திரன்னு எங்கே தீர்க்கிறார் அப்படின்னா பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தீர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நியாயாதிபதி. அவர் தீர்க்கிற தீர்ப்பை பிதாவானவர் நோ சொல்லவே மாட்டார். இயேசு கிறிஸ்து பார்த்து ஒரு மனிதனை பிதாவிட்ட கொண்டுட்டு போய் இவன் என் உத்தமன் அப்படின்னு சொன்னால் அவன் உத்தமன், இவன் அயோக்கியன் என்று சொன்னால் அவன் அயோக்கியன். நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றால் அவன் பிரவேசிக்க முடியும், புறமான இருளிலே போய் என்று சொன்னால் அவன் போக முடியும். ஏன்னா அந்த அதிகாரத்தை பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தார் என்று சொன்னால் அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம். அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு என்ன குறிச்சிருக்காரோ, பிதாவாகிய தேவன் நான் செய்யும்படி இன்றைக்கி குறிச்சதை செய்யாமல் நான் சாப்பிட மாட்டேன். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதுக்காக இயேசு சாப்பிடாமே இல்லை, பசியாக இருந்தால் சாப்பிட்டார். ஆனால் ஃபஸ்ட்டு எதுக்குன்னா, இன்றைக்கி ஆஃபீஸில் சொல்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டியா, அன்றைக்கி வீட்டுக்கு போகிறேங்கிற, வேலையை முடிக்காமல் எங்கே போகிற சொல்கிறாங்களா இல்லையா? மணி ஆச்சுங்கய்யா, 3 மணி நேரம் ஆச்சு, 8 மணி நேரம் டியூட்டிக்கு நான் 12 மணி நேரம் பார்க்குறேன், அதெல்லாம் சொல்லாத. உனக்கு வேலை கொடுத்துருக்குறேன், நீ வேலை செஞ்சுட்டு தான் போகணும். கடினமாக நடத்துகிறாங்க. உலக பிரகாரமான அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கு, ஐயோ எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு வருமானம் வேணும், கடனை அடைக்கணும், நான் வீடு கட்டணும், எவ்வளவோ தேவைகள் இருக்குது, அந்த வேலையை செஞ்சாகணுன்றதுக்காக பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை நம்ம என்ன பண்ணிடுறோம், செஞ்சுட்டு தான் வர்றோம். அதே போல் பரலோகம் நம்ம போக வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இயேசு நமக்கு சொல்லுகிற கட்டளைகளை 100% நாம் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை 0% அல்ல, 100% செய்து முடித்தார். 99 செஞ்சுட்டேன், ஒன்று நீங்கள் வச்சுக்கண்டு கிடையாது. நான் செய்யும் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். இயேசு சொல்கிறார், நான் செய்யும்படி எனக்கு நீ செய்த நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன், இப்போது அவன் இடத்துல வருகிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அவர் டிக்ளேர் பண்ணிட்டு போகிறார், எல்லாத்தையும் புஸ்தக சுருளிலே பிதாவானவர் என்னை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதை நான் செய்து முடித்தேன். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். இன்றைக்கி நமக்கு ஒரு புஸ்தக சுருள் இருக்கிறது, எவ்வளோ பெரிய மேன்மையான புஸ்தக சுருள். நீங்கள் பரலோகத்தில் போய் பிதாவின் வலது கரத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகத்தை வாங்க முடியலன்னா, இங்கே நமக்கு தேவன் எழுதி கொடுத்துருக்கிற இவ்வளோ பெரிய கனமான வார்த்தைகள் இருக்குது, அன்பு வார்த்தைகள் இருக்குது, எச்சரிப்பின் வார்த்தைகள் இருக்குது, நீதியின் வார்த்தைகள் இருக்கு. இதற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, இதை கீழ்ப்படியாம இதன்படி கை கொள்ளாம பரலோகத்தின் புஸ்தகங்களை நீங்க வாங்கவும் முடியாது, அந்த அதில் உள்ள காரியங்களை தெரிந்து கொள்ளவும் முடியாது. ஸோ இதன்படி அவைகளின்படி செய்கிறவன் அவைகளால் பிழைப்பான். எது நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய கட்டளைகள், அதன்படி செய்யும் பொழுது நாம் பிழைப்போம். அப்போ அடுத்த வசனம் சொல்லுகிறது, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாது இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவோட சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறது தான் அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அவரை கனம் பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியல. பல நேரத்தில் இன்றைக்கி ஆண்டவரோட சித்தத்தை செய்யணும். காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் 1 மணி நேரம் டங்ஸ் ப்ரேயர் பண்ணுறோம், ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றிலும் நான் தப்பும்படி எனக்கு உதவி செய்யுங்க. வேலை செய்கிற இடத்துல எனக்குன்னே 2 பேர் வருவாங்க, கோவம் மூட்டிட்டு போயிடுவாங்க, எரிச்சலை கொடுத்துட்டு போயிடுவாங்க, என்னை புலம்ப விட்டுருவாங்க. அவனை இன்றைக்கி 4 கேள்வி கேட்டுட்டு தான் ஆகணும். அல்லது வண்டி ஓடிட்டு போகும்போது குறுக்க எவனாச்சும் வருவான், என் வீட்டில் ஏதாவது ஒரு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், காலையிலே ஒப்பு கொடுக்குறோமா இல்லையா? ஒப்பு கொடுக்காமல் நம்ம போகிறதில்ல, ஜெபிக்கிறோம். ஆனால் ஏன் நம்ம சில நேரத்தில் தவறிடுறோம்னா, நம்மை நாமே நிதானித்து அறிகிறது இல்லை, நிதானம் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது திரும்ப பதில் வார்த்தை சொல்லிடுறோம், சொல்லும் பொழுதே கோவப்படுறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கேட்கறதுக்கு தீவிரமாக இரு, பேசுகிறதுக்கு பொறுமையாக இரு, கோவப்படுறதுக்கு தாமதமாக இரு. எப்போ தாமதமோ, ட்ரெயின் இன்றைக்கி லேட்டு, 4 மணி நேரம் லேட்டு, ஃப்ளைட் லேட்டு, நாளைக்கு தான் வரும்.
தாமதம் தெரியுதுல்ல, டாக்டர்கிட்ட போய் உட்காரோம், இந்த வந்துடுவார்ன்றாங்க, சாயங்காலம் வரைக்கும் வராரு, தாமதம், உட்காந்துருக்குறோம்ல, கோபம் தானே, நாளைக்கு வரட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப நாள் கழித்து ஒரு முடிவு பண்ணாங்க, இங்கே பாரு எல்லாரையும் போல தான் நமக்குள்ளே சண்டை வந்துகிட்டு இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், கோபத்தை வந்து நாளைக்கு வச்சுக்கலாம், இன்றைக்கி நம்ம ஹோட்டலுக்கு போகலாம், சண்டை போடு, புரியுதா உங்களுக்கு, என்ன வேணாலும் சண்டை இது பண்ணுவாங்க, சண்டை போடணுமா, அதை நாளைக்கு சண்டை போட்டுக்கலாம், வா இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லி பேசி சிரிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அந்த பிரச்சனையே மறந்துடும். சூட்டாக நான் கேட்குறேன் பாரு அப்படின்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை. கூட வேலை செய்கிறவன், பக்கத்து வீட்டுக்காரன், எல்லார்ட்டையும் அந்த உடனுக்குடனே நான் கொடுத்துருவேன் பதில் அப்படிங்கிறதுல தான் நம்ம விழுந்து போயிடுறோம். ரொம்ப நிதானமாக ஞானமாக நம்ம நடக்கும் பொழுது நாம் தப்பு. எனக்கெல்லாம் சில நேரத்தில் சருன்னு கோவம் வருது. அதுக்காகத்தான் சிலுவையில் அரைஞ்சு ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்கப்பா, அந்த நிதானம் வேணும். பாருங்கள், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 2வது வசனம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறு ஆனவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். தன் வழிகளில் தாறுமாறாய் நடக்கிறவன். நீதிமொழிகள் 14:2. அப்போ நிதானமாய் நடக்கிறவன். வண்டி ஓட்டும் பொழுது கூட நிதானமாக போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விபத்து வராது. கார் ஓட்டிகிட்டு இருக்கிறோம், கண்ணாபின்னான்னு ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் கிடைக்காது. ஒரு மிதமான ஸ்பீடு போகிறோம், எடுத்தாப்பில் வண்டி வந்தால் கூட நம்மளால் பிரேக் பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா சேஃப் டிரைவ் பண்ணலாம். நிதானத்தை இழந்துட்டோம் அப்படின்னா தான் என்ன ஆகுது, போய் எங்கிட்டாவது மோதிடுது. இப்போ நம்ம லைஃப்லையும் நம்ம நிதானமாய் நடந்தோம்னா, பேசுகிறவன் பேசட்டும், கோவப்படுத்துகிறவன் கோவப்படுத்தட்டும். பாவத்தை தூண்டுகிறவங்க இருப்பாங்க, உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பாவத்துக்குள்ளே விழுந்துடுறது. நிதானம், ஐயோ நம்மளுக்கு கண்ணி வருது, ஆபத்து வருது, நாம் இதை செய்யலாமா வேண்டாமா, பாவ சோதனைகள் வரும் பொழுதும், இச்சைகளை தூண்டும் பொழுதும், கோபத்தை தூண்டும் பொழுதும், திருடும்படியான, பொய் சொல்லும்படியான, ஏமாற்றும்படியான ஒரு சூழ்நிலை வருது. எப்படியாவது இப்படி தப்பிச்சாகணும், எப்படியாவது ஒரு காரியத்தை சந்திச்சணும், உடனே ரொம்ப துரிதமாக நான் செயல்படுறேன்ற பேரில் கர்த்தரை நம்ம கனம் பண்ணுகிறது இல்லை. ஸோ இன்றைக்கு நாம் ஒரு முடிவு பண்ணுவோம், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் நிதானம் இல்லாமல் தாறுமாறா. இந்த கண்ணுக்குட்டி ஓடும் பாருங்க, பிறந்த உடனே அங்கிட்டு ஓடும், எந்த பக்கமும் நிற்காது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, மதம் பிடிச்ச யானையை அடக்கவே முடியாது. அந்த மாதிரி தன் வழிகளில் தாறுமாறாய் நடக்கிறவன் அவரை அலட்சியம் பண்ணுகிறான். அப்போ அலட்சியம் பண்ணுகிறதை கர்த்தர் எப்படி விரும்புவார்? அசட்டை பண்ணுகிறவன் எப்படி தேவன் சொல்லுகிறார், என்னை அசட்டை பண்ணுகிறவன் கனஈனப்படுத்தப்படுவார்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம். இது எல்லா மனுஷருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான புத்தி. ஏன்னா மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது. எப்போ வேணாலும் மாறுவான், நன்றி கெட்டவனாக போயிடுவான். பல நேரத்தில் இருதயமே என்னென்னா, நம்ம மனுஷனை பார்த்து சொல்கிறோம் நன்றி கெட்ட நாயே, ஆனால் ஒரு நாய் நன்றி இல்லாமலாம் போகாது. ஒரு நாள் ஒரு பிஸ்கட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், 3 வருஷம் கழித்து வாங்க நாய் வாழை ஆட்டிகிட்டு வரும், தேடி வரும். அதெல்லாம் நிறைய அனுபவத்தில். ஆனால் மனுஷனுக்கு தங்க பிஸ்கெட்டே கொடுத்தா கூட மறுநாளே காலை வாரிடுவான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நன்றி இல்லைனா மெதுவாய் அதாவது பொதுவாக இருக்கிற மனுஷ புத்தி என்னென்னா, வடிங்க யசூரன், அதை வாசிங்க, கொளுத்து போய் உதைத்தான். அதாவது தெவிட்டு என்ன, திருப்தியாக இருந்தவன் தேன்குட்டையும் மிதிப்பான். இவனை பிடிச்சி எகிப்தில் குனிஞ்சத்தில் நிமிராமல் போட்டு வேலை வாங்கி முதுகில் அடின்னு அடித்து செங்கச்சூளை அறுக்கணுட்டான்னு அறுத்து அவனுக்கு தாளடியை கூட கொடுக்காம அவ்வளோ கஷ்டப்படுத்தி எகிப்து என்கிற இருப்பு காலவாயில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. பார்வோனுக்கு கொடுமையாக நடத்தினான். அதுவும் பொல்லாத ஆவிகள் அந்த தேசத்தை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் நிமித்தம் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தார், மோசையை அனுப்பி அவங்களை 10 வாதைகளை காண்பித்து செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் நடத்தி, மேகஸ்தம்பத்தால் அக்னி ஸ்தம்பத்தால் நடத்தி, சாப்பாடு கொடுத்து பராமரித்து, ரொம்ப பத்திரமா யோர்தானை விளக்க வச்சு, எரிகாவை சதத்து, இப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்து நடத்தினவர். இங்கே மோசை எழுதுகிறாரு, யசூரன்னா என்னென்னா இஸ்ரவேல், அதாவது ஜெசூரன்னா செல்ல பேர், நிக்நேம், ஆண்டவர் கொடுத்த இஸ்ரேலுக்கு கொடுத்த செல்ல பேர். ஃபஸ்ட்டு அவர் யாக்கோபே, இனி உன் பேர் இஸ்ரவேல் அப்படிங்கிறார். நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயின்னு. ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு ஜெசூரன் அப்படின்னா ஒரு செல்ல பேர். நம்ம வீட்டிலலாம் கூப்பிடுவோம் இல்லையா, கூப்பிடுவோமா இல்லையா, நாய் கூட வந்து ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வந்து நல்ல ஒரு அருமையான பேரை வச்சுருக்காரு, ஜெசூரன். கொளுத்து போய் உதைத்தான்,
கொளுத்து ஸ்தூளித்தினா ஓம குச்சியாக இருந்த பையன், எலும்பும் தோலுமாக இருந்தவன் கொளுத்து ஸ்தூளித்தினா நல்லா குண்டு அடிச்சிருச்சு, தொப்பை வச்சிடுச்சு. கழுத்து எங்கே இருக்குதுன்னே தெரியல. முகத்துக்கும் தலைக்கும் பாடிக்கும் கழுத்தே இல்லை, எல்லாம் பூசினது மாதிரி இருக்குது. அப்படி கொளுத்து போயின ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னா, கொளுத்து போய் உதைத்தானா. கொளுத்து ஸ்தூளித்து நினம் துணின பொழுது தின்று கொளுத்து நல்லா அந்த நினங்கிறது இந்த எலும்புகளுக்குள்ளே இருக்கக்கூடியது, ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோ சாப்பிட்டு போனவன் தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். எப்படிலாம் நடத்தினார் தெரியுமா? இதை நான் விளக்க முடியல, நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 9 - 14 வரைக்கும் இதே அதிகாரத்தில் எப்படிலாம் இயேசு அவனை நடத்தினார். கண்மலையிலிருந்து அதாவது ஒரு கழுகு கூட்டை கழிச்சு தோளில் சுமந்து கொண்டு வர்றது போல் வந்தார். பாலை நிலத்தில் ஊமையாக அந்த ஊனை இடுகிற அந்த நிலத்தில் அவனை கண்டுபிடிச்சு அவனை உணர்த்தி அவனை அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கிறார். 9 - 14 ஆண்டவர் அவனை நடத்தின விதத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 16 - 33 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவன் எப்படிலாம் சீரழிஞ்சு போனான், எப்படிலாம் கெட்டு போனான்றதை எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்க. அப்போ நம்ம ஒரு காரியம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம்? துக்கப்படுத்திடுறோம், மறுதளிச்சிடுறோம், கிரியைகளினாலே அவரை அசட்டை பண்ணிடுறோம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை திரும்பி முதலிருந்து வாசிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் திரும்ப முதல்ல இருந்து. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம், மன்னிக்கணும். 1 சாமுவேல் உன் வீட்டாரும் என்றைக்கு என் சந்ததி நடந்து கொள்வார்கள் என்று லேவியின் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ தான் எனக்கு ஊழியக்காரன், நீ தான் ஆசாரிய ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டார். அந்த லேவியின் வம்சத்தில் தான் இந்த ஏலி குடும்பம் வருது. ஆனால் இவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளோ கொடுமையாக நடந்தாங்க தெரியுமா? 12வது வசனத்துலேருந்து 17 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12 - 17 எந்த அளவுக்கு மோசமாக நடந்தாங்கன்னு. பேலியானின் மக்கள்னால் சாத்தானை போல் நடந்துக்கிட்டாங்களாம், சாத்தானுடைய பிள்ளைகளை போல் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அறியல, ஆனால் ஊழியம் செய்யலாம். கர்த்தரை அறியாமையே ஊழியம் செஞ்சிட்ருக்கிறான். காலையில் வந்தோடனே பலி கொடுக்கணும், தசம பாகம், அதாவது சர்வாங்க தகன பலியாக இருக்கணும், பலிபீடத்தை சுத்தம் பண்ணணும், போய் தூபம் காட்டணுமா தூபம் காட்டணும், விளக்குக்கு என்ன போடணுமா என்ன போடணும், அப்பம் சுட்டு வைக்கணும். ஆனால் ஊழியம்லாம் செஞ்சிட்ருக்கிறான். மக்கள் கொண்டு வர்ற காணிக்கை எல்லாத்தையும் இந்த பலிகள் எல்லாம் கொண்டு வந்து செஞ்சிட்ருக்கிறான். ஆனால் யார் அறியலை? கர்த்தரை அறியவில்லை. அந்த கர்த்தரை இன்னைக்கு ஊழியக்காரன் அப்படி தான் நிறைய எழும்பிட்டாங்க. கர்த்தரையே அறியாத ஊழியக்காரன். போவோம், பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், காணிக்கை வாங்குவோம், வந்துடலாம். என்ன பாட்டு பாடுறோன்னு தெரியாது, என்ன பிரசங்கம் பண்ணுறோன்னு தெரியாது, என்ன நம்ம ஜெபம் பண்ணுறோன்னு தெரியாது. எதையோ ஒன்று போனோம், இன்றைக்கி ஒரு கடமையை முடிச்சிட்டோம், எப்போ இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா, எப்படியோ கடமையை முடிச்சிட்டோம் நம்ம நினைக்கிறது போல் இதை ஒரு பெரிய வேலையாக நினச்சிக்கிட்டு அப்போ போனோம், 4 பாட்டு பாடணும், ஒரு பிரசங்கத்தை பண்ணணும், ஒரு ஜெபத்தை பண்ணணும், எதோ ஒன்று பாக்கெட்டில் நிரப்பினாரு, வந்துட்டோம். கர்த்தரை அறியலை. முதல்ல தேவனை அறியணும். தேவனை அறியாத ஒரு வாழ்க்கையில் விசுவாசியே இருக்க முடியாது. மரியாள்கிட்டையும் மார்த்தாள்கிட்டையும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, நீ எனக்கு சோறு பொங்கிக்கிட்டே இருக்காத, சும்மா கறி வேக மாட்டேங்குது, வந்து வெங்காயம் உரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காத. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, என் பாதத்தில் உட்காரு, உனக்கு தான் தெரியும் இல்லை. காடைகளை வரவழைக்க என்னால் முடியும், அப்பத்தை வரவழைக்க என்னால் முடியும், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போசிக்க தெரியும், எனக்கே நீ சாப்பாடு கொண்டு வரியா? உலகத்துக்கு நான் சாப்பாடு போடுறவர், நீ ஏன் இவ்வளோ உன்னை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற? வந்து என் பாதத்தில் உட்காரு, என் வழியை கற்றுக்க. அந்த வழியை கற்றுக்கொண்ட அந்த மரியாள் தான் அவ்வளோ பாவம் மன்னிப்பை பெற்றாங்க, கிருபையை பெற்றாங்க. அந்த லாசர் உயிரோடு எழுப்புறதுக்கு அவங்களோட ஜெபம் கண்ணீர் ரொம்ப தேவையாக இருந்துச்சு. மரித்து உயிர் தெழுந்த பிறகு முதல் அவங்களுக்கு தான் தரிசனமாகறாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். இன்றைக்கி கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தாமல், ஆண்டவரை தரிசிக்காமல், ஆண்டவருடைய குரலை கேட்காம, தன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக நினச்சிக்கிட்டு எல்லாரும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? இந்த மாதம் உனக்கு இது நடந்துடும், அந்த மாதம் இது நடந்துடும். எனக்கெல்லாம் ஒரு ஊழியக்காரர் 20 வருஷமாக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காரு, இப்போ அவரே இல்லை.
நடந்துடும் நடந்துடும். எப்படி நடக்கும்? எனக்கு தெரியும் யார் எனக்கு ப்ராஃபஸி சொன்னாலும் எனக்கு தெரியும் எப்போ நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். என் தேவனை நான் அறிஞ்சிருக்கிறேங்க. என் தேவனை தெரியாதவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல இத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஊழியக்காரர் வர்றாருன்னு வச்சுங்களேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு இது இப்போ ஜெபிச்சுட்டு அவங்கள்ட்ட போக போகிறாருன்றது எனக்கு தெரியும். நான் இங்கே ஆமேன் போட்டாருன்னு அடுத்த ஆள்கிட்ட போயிடுவாங்க. அவங்கள்ட்ட ஜெபிக்கிறப்ப அடுத்த ஆள் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஆள்கிட்ட, அதாவது அந்தளவுக்கு ஆவியில் ஒரு தேவனோடு நான் கனெக்டாக இருக்கிறவன். ஜெபிக்கிற மனுஷர்கிட்டையும் நான் கனெக்டாக இருப்பேன், யாருக்கு இந்த வார்த்தை போகுது அப்படின்னு. ஸோ தேவனை நம்ம எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோங்கிறது முக்கியம். ஆண்டவரோட அந்த பர்சனல் இன்டிமசி, உறவு, அவரோடு கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான், ஒரே மனமாக இருக்கணும், ஒரே சிந்தையாக இருக்கணும். அவங்க கர்த்தரை அறிஞ்சு காரியம் செய்ய முடியும். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவன் வந்து கொண்டுட்டு போய் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கட்டை எடுக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் அவன் பண்ணின பாவங்கள் இருக்கு இல்லையா, கொடுமைங்க, கொடுமை. 13வது வசனம், அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாயிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் பொழுது ஆசாரனுடைய வேலைக்காரர் 3 குருள ஒரு ஆயுதத்தை தன் கையில் பிடித்து வந்து அதனால கொப்பரையாவது பானையாவது சர்வத்திலாவது சட்டியிலையாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலவில் வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆசாரனுடைய வேலைக்காரர் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கபடி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சி இல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, பலவந்தமாய் எடுத்துக்கொள்வான். அதனால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, 22வது வசனத்தில் நீங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஏலி மிகுந்த கிழவனாக இருந்தான். தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கொடுக்கிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, நீங்கள் இப்படி செய்கிறதுக்காக என்ன, இந்த ஜனங்கள் எல்லோரும் உங்கள் பொல்லாத நடக்கையை சொல்ல கேட்டேனே. அவர் ஊழியக்காரர், தலைமை ஊழியக்காரர் பிள்ளைகளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், ஏப்பா பரிசுத்தமுள்ள தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நீ பயப்படாமல் இங்கே வர்ற பெண்களையும் நீ நாசமாக்கிட்டு இருக்கிற. அது எங்கே, ஆசரிப்பு கூடாரத்தில் பக்கத்துலேயே ஒரு கூடாரத்தை போட்டான். இது ஆண்டவரே, இது உமக்கு ஒரு கூடாரம், அங்கே எனக்கு ஒரு கூடாரம். இந்த கூடாரத்தில் நீங்கள் உமக்கு வந்து நான் தூபம் காட்டிடுறேன், உமக்கு வந்து அப்பத்தை சுட்டு வச்சிடுறேன், விளக்க போட்டுறேன், பலியை செலுத்திடுறேன். பக்கத்து கூடாரத்தில் நான் விபச்சாரம் பண்ணிக்கிறேன். எப்படி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்ய முடியும்? 2 அவ்வளோ வேதனை. தகனிக்க வேண்டியதை, கர்த்தருக்கு கொடுத்து தகனிக்க வேண்டியதை நீ என்ன எனக்கு கொடுக்குறது? நீ வேக வச்சு, நீ உப்பு போடுவியோ மிளகா போடுவியோ, நான் போய் மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி எல்லாமே எனக்கு வேண்டியதை நான் சாப்பிட்டுக்கிறேன். மக்கள் சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தில் அப்படி எழுதப்படலைங்க, முதலாவது கர்த்தருக்கு உண்டானதை தகனிச்சிடணும் அப்படி. அதெல்லாம் இல்லை, எனக்கு முதல்ல கொடு, கர்த்தருக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். அவருக்கு என்னங்க, அவருக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, அது பாட்டு உடன்படிக்கை பெட்டி உள்ளார 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்குது, அது எங்கள் அப்பா போய் மணி அடிச்சுட்டு வந்துடுவார். இல்லையா, இல்லையா, இன்றைக்கி அப்படித்தான் இருக்குது. எங்கள் அப்பா பெரிய பாஸ்டராகும், எங்கள் அப்பா பெரிய ஊழியக்காரராக இருக்கும். இன்றைக்கி பிள்ளைகள் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. எங்கள் அப்பா பெரிய விசுவாசி, ஆனால் ஏன் இப்படி தான் இருக்கிறேன். இன்றைக்கி ஊழியக்காரனே இப்படி இருக்கிறானே. ஏலியோட தவறு என்ன? ஏன் ஆண்டவர் ஏலியை கோபமானார்? ஏலி அன்னைக்கே ஒரே நாளில் அவரும் செத்து போனார். ஏலி நினச்சிருந்தாருன்னா, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, ஒருவன் கர்த்தருடைய வழிகளை மீறி நடந்தால் அவனை பொதுவாக கொண்டு வந்து அவனை கல்லை விட்டு அடித்து கொண்டுடலான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு நாளை மீறினாலே கொன்று. புரியுதா உங்களுக்கு? கல்லை விட்டு அடிச்சிரு, விபச்சாரத்தில் கையை வெட்டிருன்றாரு. இவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறானே. அப்போ இவர் அந்த தலைமை ஸ்தானத்தில் இருக்கார். இவர் தான் அன்னைக்கு வந்து யார், ஆசாரியர், பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் தான் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். மக்களுடைய நியாயங்களெல்லாம் பிள்ளைகள் பிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் நினச்சிருந்தாருன்னா இஸ்ரவேல் சபையெல்லாம் கூப்பிட்டு, ஏன் பிள்ளைங்க கர்த்தருடைய வழியில் நடக்கலை, ஆனால் வேத பிரமாணத்தின்படி இது தப்பு, நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கல, அதனால் நியாய தீர்ப்பின்படி இவனை கல்லை அடித்து கொண்டுடலான்னா கர்த்தரை ஏலி ஆசீர்வதிச்சிருப்பார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ என்னை பார்க்கலும் உன் பிள்ளைகளை மதிப்பானேன், என்னை பார்க்கலும் உன் பிள்ளைகளை ஏன் கனப்படுத்துகிற, உனக்கும் சாவு உன் பிள்ளைகளுக்கும் சாவு. ஒரே நாள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. கபோத் அப்படின்னு ஒரு பேர். கனம் பண்ணலைன்னா என்ன வேணாலும் நடக்கும். இன்னொருத்தர் கனம் பண்ணதை பார்க்கலாம், நிறையா இருக்குது. இதோடு நான் முடிச்சுக்கிறேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி
ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உன் மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் உன் வீட்டை விட்டு என்றைக்கும் விலகாதிருக்கும். பாருங்க, இவனுக்கு ஏற்கனவே எவ்வளவோ பெண்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்க. தாவீதுக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப துக்கப்படுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இப்படியெல்லாம் நான் தாவீதை நடத்தினேன். பிறந்த நாளிலிருந்து அவர் சொல்கிறார் சங்கீதத்தில், தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் பொழுதே உமது சார்பில் விழுந்தேன். என் அம்மா தூக்கி போட்டாங்க, என் அப்பா தூக்கி போட்டாங்க, என்னை வளர்த்தது நீர், என் தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் நீர், என் தாய்ப்பாலை நான் உன் கையில் உன் பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர். இப்படியெல்லாம் எழுதின ஒரு மனுஷன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், எல்லாத்துலேயும் என் தேவன், என் கோட்டை, என் ரட்சகர், என் மீட்பர் எல்லாம் சொல்லிட்டு இருந்து அப்படியே உயர்த்தி உயர்த்தி கோலியாத் கையில் ஒப்பு கொடுக்கல, கரடி கையில் ஒப்பு கொடுக்கல, சிங்கத்தின் கையில் ஒப்பு கொடுக்கல, சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கல, ஏன் அப்சலோம் கையில் ஒப்பு கொடுக்கல, சாரி பின்னாடி இவ்வளோ தூரம் கர்த்தர் பாதுகாத்து 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 வந்துட்டு இருக்கிறாரு. எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் கொடுக்குறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவீது பெரிய ராஜாவாக உட்காண்டார். 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக இருக்கிறவர் யுத்தத்துக்கு போகலை. இப்போ அவர் எல்லாமே வந்துருச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. இனி நான் யுத்தத்துக்கே, இதுவரைக்கும் யுத்தத்தை செய்தவர், எனக்குன்னு ஒரு பெரிய பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க, சேனைகள் இருக்கிறாங்க. தாவீதனுடைய சேனைன்னு வந்தாலே எல்லாரும் நடுங்கிடுவான். எங்கள் சேனையோட தேவன் போகிறாரு, எல்லா யுத்தத்திலையும் தேவன் கொடுக்குறாரு, நான் ஏன் போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, வீட்டில் உட்காந்துட்டாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதில் ஆண்டவர் சொன்னதுக்கு ஒரு என்ன அர்த்தம். படுத்திருந்தான், தூங்கிட்டு இருந்தான், சாயங்காலத்தில் எழுந்திரிச்சு உப்பரிகளை உலாவிட்டு இருக்கிறான். அந்த அரண்மனை மேலே அப்படியே உலாவிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு லேடி குளிச்சிட்டு இருக்குது. இந்த ஆளுக்கு தப்பு பார்த்துட்டான், கண்களில் இச்சை விழுந்துருச்சு, மாம்சம் தூண்டப்பட்டாயிற்று. மரியாதை ஆண்டவட்ட உடனே மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஈச்சியாது இருப்பாயாக, அதானே பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்துட்டேன், உடனே முழங்கால் போட்டு என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஆண்டவரே தெரியாமல் பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கூட. ஒருவேளை அவன் தூண்டப்பட்டிருந்தால், தூண்டப்பட்டதுனால தான் அவன் கூப்பிட்டுருக்கான், அவன் அதனால் ஆக்குபை பண்ணி அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஒரு உணர்வுகள் அவனுக்குள்ளே மேலோங்கி போயிடுச்சு. உடனே அவன் என்ன பண்ணியிருக்கணும், சரண்டர் ஆகிருக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான் செஞ்சுருக்கணும், கர்த்தரை துதிச்சிருக்கணும், ஜெபிச்சிருக்கணும். ஏன்னா அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா? அவர் சொல்கிறார்ல, பாவம் செய்த பிறகு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும். பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன் இப்போ அந்த சூழ்நிலை வந்துருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டாரு, முடிச்சிட்டாரு. இல்லை, இவருக்கு தான் ஏற்கனவே பெண்கள் இருக்காங்களே, உனக்கு பசிக்குதுன்னா வீட்டில் சாப்பாடு இருக்குது, நீ ஏன் போய் அடுத்த வீட்டு சாப்பாட்டை போய் பார்க்குற, உனக்கு தான் இத்தனை பெண்கள் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு, சரிதானே? ஆண்டவர் அதான் கேட்குறாரு, உனக்கு தான் அநேகம் பெண்களை கொடுத்த, இது இல்லாமல் என்ன யாராவது கேட்டால் கொடுத்துருப்பேன். அடுத்தவன் பொண்டாட்டி, அடுத்தவன் மனைவியை போய் நீ அவனை பட்டயத்தில் கொலை செஞ்சுட்ட, நீ எடுத்துட்ட, அநியாயமாக நீ பண்ணிட்டியே. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை அசட்டை பண்ணி. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் எங்கே அசட்டே பண்ணாருன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு வசனம் சொல்கிறேன், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொன்னது யார்? தாவீது. நான் கர்த்தரை எனக்கு முன்னாடி வச்சுருக்கிறேன் அப்படின்னு என்னன்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நான் கர்த்தரை தான் முன்னாடி வச்சுருக்கிறேன், ஒரு போராட்டம் வந்தால் நான் கர்த்தரை தான் முன்னாடி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம அப்படி தானே நினைக்கிறோம். ஒரு பிரச்சனை போராட்டங்கள் வந்து ஆண்டவரே நான் உண்மையை எனக்கு முன்பாக வச்சுருக்கிறேன், எனக்கு நீர் தான் வக்கீல், நீர் தான் எனக்காக வழக்காடணும், ஒரு யுத்தம் வந்துருச்சு, நீர் தான் எனக்கு ஒரு பராக்கிரமசாலி, நீர் தான் எனக்கு யுத்தம் பண்ணணும். எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் நான் கர்த்தரை தான் முன்னாடி வச்சுட்ருக்கேன், வேறு யாரையும் நான் பார்க்கல. என் கண்ணு முன்னாடி எப்பயுமே யார் இருக்கா? எக்காலத்திலும் கர்த்தரை நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போது என் வாயில் இருக்கும். சொன்னாரா இல்லையா? நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். எப்படிலாம் எழுதி வச்சார். உமது வசனங்களை நம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு குறித்த ஜாமத்துக்கு முன்னே நான் முழிச்சுக்கிறேன். 3 மணிக்கு அலாரம் வைக்கிறேன், ஆனால் 2 மணிக்கு எந்திரிச்சிட்றேன். என் படுக்கையில் நான் அவரை நினைக்கிறேன், இராச்சாமலங்களையும் உண்மை தியானிக்கிறேன், இரவும் பகலும் நான் ஆண்டவரையே தியானிக்கிறேன், ஆண்டவரே நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் அதாவது நான் கொண்டாடுறேன்னு சொன்னவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு? அப்போ இவருக்கு முன்னாடி யார் இருந்திருக்கணும்? எல்லா சூழ்நிலை யார் இருந்திருக்கணும்? ஏசு இருந்துக்கிட்டே இருப்பார், ஏசு இருந்துக்கிட்டே இருந்திருப்பார். ஆனால் எப்போ அந்த பத்சேபால பார்த்தாரோ, ஏசுவே நீங்கள் கொஞ்சம் விளைவிக்கிங்க, எனக்கு அவள் வேணும். புரியுதா இல்லையா? ஆண்டவர் சொல்லியிருப்பார், அவர் ஆவியானவர் உணர்த்தியிருப்பார், உணர்த்தாமலாம் இருக்க மாட்டார். ஆனால் இவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு? கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன்னு சொன்னவர், நான் உமக்கு முன்பாக மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன்னு எழுதுறாரு. நான் உமக்கு முன்பாக மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். இவ்வளவு சொன்ன மனுஷன் ஒரு லேடியை பார்த்த உடனே
எப்படிலாம் அவருடைய மனசு கடினப்பட்டு போயிடுச்சு. அடைஞ்சு தீர்ந்தார், புருஷனை கொன்னுட்டாரு, நாடகம் ஆடுறாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ என்னை அசட்டை பண்ணி, நீ என்னை அசட்டை பண்ணி. ஆண்டவர் சொல், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். ஆண்டவருக்கு ஒருத்தர், அதாவது உலக மனுஷன் நம்மளை ஒரு மரியாதை குறைவாக பேசிட்டான்னா, ஒரு எல்லாருக்கும் மத்தியில் என்னை போய் நாயன்னு சொல்லிட்டான், என்னை ஒரு மாதிரி நடத்திட்டானோன்னு நம்மளுக்குள்ள தாங்க முடியல. இன்றைக்கி சிலர்லாம் சூசைட் பண்ணிக்குவாங்க. என்ன தெரியுமா, என்னை சரியாக நடத்தலை, என்னை வந்து எல்லாருக்கும் முன்னாடி கெட்ட வார்த்தை பேசிட்டான், என்னை அவமானப்படுத்திட்டான், இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் போய் என்ன பண்ணிடுறாங்க, இறந்துடுறாங்களா இல்லையா? கணவன் மனைவி அடிச்சு போடுறாரு, அது மனைவி கணவன் சத்தம் போட்டு அடிச்சு போடுறாங்க. ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அவமானம் தாங்க முடியல. பெத்த புள்ள கையால் அம்மா அடி வாங்குறாங்க, அப்பா அடி வாங்குறாங்கன்னா ஒரு அவமானம், என்னை கனவீனப்படுத்திட்டேன், என்னை அசிங்கப்படுத்திட்டேன், என்னால் வாழ முடியல. ஆண்டவருக்கு அந்த நெருக்கம். என் பிள்ளையா நான் உன்னை பார்த்தேனே, என் பிள்ளையா நான் உன்னை வச்சுருந்தேன். பழைய ஏற்பாட்டில் அவர் அவ்வளோ நேசித்தவர், என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு, எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்னு சொல்லி நம்பி சாமுவேல் அனுப்புனார். அப்படிப்பட்ட ஒரு தாவீது, ஆண்டவரே நீங்கள் நான் வந்துக்குங்க, நான் எல்லா காரியத்தையும் செஞ்சிட்றேன். எப்போ கர்த்தரை தள்ளிட்டு மாம்சத்தை நம்ம முன்னிறுத்துகிறோமோ அழிவை நாமே தேடிக்கொள்கிறோம், அழிவை நாமே தேடிக்கொள்கிறோம். எப்போ தேவனை மறக்கிறோமோ கர்த்தருக்கு முன்பாதாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு பிரச்சனை போராட்டங்கள் வந்துச்சுன்னா, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், கேட்குறீரா, கவனிக்கிறீரா? எல்லாம் கவனிப்பார். நீங்கள் டிவி பார்க்கும் பொழுது, மொபைல் ஃபோன் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நீங்கள் நவுந்துக்குங்க, நான் அதை தான் பார்ப்பேன். அல்லேலூயா. புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? உலக பிரகாரமான படத்தை பார்க்குறேன், நிறைய அதிலே அடிக்ஷனாக இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்கள் முன்னாடி இல்லை, பிசாசு உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான், உங்களை இழுத்து கொண்டுட்டு இருக்கிறான். அப்போ எப்படி கர்த்தரை கனம் பண்ண? ஜபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க நேரம் இல்லை, இயேசுக்காக ஊழியம் செய்ய நேரம் இல்லை, சாட்சியாக நிற்க, தன்னைத்தானே பரிசோதிக்க கூட நேரம் இல்லை. ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அதிகாலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ராத்திரி ஆச்சுன்னா தேவன்கிட்ட உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள், இன்றைக்கி நான் என்ன பண்ணேன். காலையில் படுக்கையில் எழுந்திரிச்சிருந்து படுக்கைக்கு போகிற வரைக்கும் தயவு செய்து படுக்கையில் போனால் ஃபோனை தூக்கி குப்பையில் போடுங்க. பெட்டில் ஃபோனை வச்சுருந்தீங்கன்னா வாழ்க்கை நாசமாக போயிடும். ராத்திரி லைட் ஆஃப், பெட்டில் நான் சாட்சியாக சொல்கிறேன், பெட்டில் படுத்துக்கிட்டு நீங்கள் ஃபோனை கையில் எடுத்தீங்க ராத்திரி நேரத்தில் 10 மணிக்கு மேலே, இந்த ஃபோனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது எவ்வளோ பெரிய தலைவோர காரியமாக இருந்தாலும் சரி, ஊரில் எவன் வெட்டிக்கிட்டு சேர்த்தாலும் சரி, அதுக்கு மேலே ஆண்டவருடைய நேரம். அதுதான் பிசாசுகள் நம்மை கரைப்படுத்துகிற நேரம். நாம் ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து அனலாய் அக்கினியாய் இல்லாதபடிக்கு அந்த பக்கம் போகாமல், இன்றைக்கி அரசியல் இதெல்லாம் நடந்துச்சா, இவன் இப்படி பேசியிருக்கானா, அந்த மினிஸ்டர் இப்படி பேசினாங்களா, அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, பெட்ரோல் விலை என்ன நடக்குது, எது நடக்குது. நான் சொல்கிறேன், தேசத்தில் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் பார்க்காதனால எதுவுமே நான் பார்த்ததுனால எல்லாம் மாற போகிறதும் கிடையாது, நான் பார்க்காதனால எல்லாமே மாறிடும். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? அது நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஐயா, அதெல்லாம் பார்க்குறதுனால பரலோகம் போக போகிறது கிடையாது, அதெல்லாம் பார்க்குறவன் நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறது கிடையாது, அதனால் இருக்கிறவன் நான் சாட்சியாக இருக்க போகிறது இல்லை. என் பிள்ளைகள் என்ன வேதமும் கையுமா பார்த்தா அவங்க வேதத்தோடு இருக்கும். என் பிள்ளைங்க நான் முழங்கால நிற்கிறத பார்த்தா என் பிள்ளைங்கள் முழங்கால நிற்கும். என் கண்களில் கண்ணீர் வடிகிறத பார்த்தா அவங்க கண்களில் கண்ணீர் வடியும். நான் தேவனை ஆராய்ச்சேன். ஃபஸ்ட்டு அதுங்க ஒத்துக்காது. என்ன நீ புதுசாக பைபிள்லாம் படிச்சுட்டு இருக்கிற, புதுசாக நீ ஆராதிச்சிட்டு இருக்கிற, என்ன அழுதுகிட்டு இருக்கிறேன்னு 2 நாளைக்கு கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு வாரத்துக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சுவார். அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் அப்படியே இழுத்து கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார வைப்பார். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் நன்மையை கொடுக்கறதுக்கு ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது கனம் பண்ணணும். அடுத்தது எதில் கனம் பண்ணணுமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 3, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எதிலெல்லாம் கனம் பண்ணணும்? வசனத்தில் கனம் பண்ணணும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். இந்த வசனத்தை வந்து நீங்கள் அவமதிச்சிட்டிங்க அப்படின்னா நாசம் நமக்கு வந்துடும். திருவசனத்தை நம்ம அவமதிச்சிடக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் பொருளால். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க, எவ்வளோ வேணாலும் நீங்கள் வைங்க, உங்கள் காசை வச்சு ஆண்டவர் எதுவும் செய்ய போகிறதே கிடையாது. ஆனால் ஏன் அந்த காணிக்கை, ஏன் அந்த தசம பாகம்னு ஒன்று வச்சுருக்காரு தெரியுமா? அவருக்கு தெரியாதா? அவருக்கு எலியாவை போசிக்கிறதுக்கு காக்காவை அனுப்பிடுவார். எலியாவுக்கு யார் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தா?
அவரால் முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்த காலத்திற்கு பொக்கிஷங்களையும் நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவில செவ்வையாக்குவேன். நான் வெண்கல கதவை உடைச்சு இருப்பு தாழ்பாளையை முறித்து நான் கொடுப்பேன். இன்னாரை வச்சு கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு அதை நியமித்து அதை கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22, 23. காணிக்கையினுடைய பொருள் என்ன, அதனுடைய கணம் என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி. முதல்ல நீ என்ன பண்ணுமா, தேவனுக்கு பயந்திருக்க பழகணும். அது ப்ராக்டிஸில் வரணும். பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலிலே விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீட்டுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்ப. அங்கே புசிக்கணும், கொடுக்கணும். ஆண்டவருக்கு அதை கொடுக்கணும். சரி, இன்றைக்கி எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, அக்கௌண்ட்டில் காணிக்கை அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க, இந்த ஊழியத்துக்கு அனுப்பிடுவோம், அந்த ஊழியத்துக்கு அனுப்பிடுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவ சமூகத்துக்கு வா, முதல்ல காணிக்கை கொடுத்துட்டு இஷ்டம் போலலாம் வாழக்கூடாது. அந்த காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். பயந்து வாழாமல், தேவனுடைய வார்த்தையின்படி வாழாமல் நாம் கோடி கணக்கில் கொடுத்தாலும் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா யார் கர்த்தருடைய கட்டளை கைகொள்வான் தெரியுமா? தேவனை நேசிக்கிறவன் தான் பண்ணணும். தேவன் பேரில் அன்பு வச்சுருக்கிறவன் தான் அவருக்கு பயந்து இருப்பான், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவான். நீங்கள் 1 கொரிந்தியரில் நீங்கள் படிக்கும் பொழுது அருமையாக சொல்லுவார். அந்த அன்பை குறித்து பவுல் சொல்லும் பொழுது வாசிங்க 2வது வசனம், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 2வது வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேன், படிக்க வச்சுட்டேன், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவனை கனம் பண்ணுறதுல முதல் பகுதி அன்பு, பின்னாடி தான் கனம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமி கண்ணை குத்திருமாமுல்ல சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுலலாம் சாமிக்கு படைச்சிட்டு தொற்றாத, சாமி கண்ணை குத்திரும், படையெல்லாம் விருந்தெல்லாம் விரதத்தை முடிச்சுட்டு சாமியை கொண்டுட்டு தான் நீ சாப்பிடணும், அதுக்கு முன்னாடி நீ எதுவுமே செஞ்சிடாது. ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டார். நீ நேசிச்சா என் கற்பனையில் கைகொள், என் கற்பனையில் கைகொள், அதனால என்னை நீ கனம் பண்ணுவ, அந்த கணத்துக்கு பிறகு நீ எனக்கு காணிக்க கொடு. அந்த ஆர்டர் புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு தேவனை நேசிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதன் பிறகு ஆண்டவர் விரும்புகிறார். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? இன்றைக்கி ஹையர் ஆஃபீஸில் போய் ஒரு மேனேஜர்கிட்ட, டிஜிஎம்கிட்ட, ஏஜிஎம்கிட்டலாம் நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? பயந்து நடுங்குறோம் இல்லையா? ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூனிஃபார்மை பார்த்தாலே நடுங்க ஆரம்பிச்சிடுறோம். அந்தந்த காரியத்துக்கு நம்ம கனத்தை கொடுக்குறோம். நீ என்னை அப்பாங்கிற, ஆனால் அப்பாவுக்குரிய கனம் எங்கே? என்னை எஜமான்கிற, அந்த எஜமானுக்குரிய கனம் எங்கே? நீ அப்பான்னு சொன்னாலும் அவருக்கு நீ கனம் கொடுக்கணும். அவர் தான் உன் தேவன், அவர் தான் உன் எஜமான் அப்படின்னாலும் இது ஊழியக்காரர்களுக்கு அதுதான், விசுவாசிகளுக்கு அதுதான், சாதாரண மக்களுக்கு அதுதான். நீ எந்த நிலம், நான் பிள்ளைங்க என் அப்பாட்ட கொஞ்சிக்கிட்டு காயப்படுத்துறதா, அவருக்கு துரோகம் பண்ணுறதா கர்த்தர் விரும்புகிறது இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம்
23வது வசனம். இந்த ஆடுகளை எனக்கு தகன பலியாக நீ செலுத்தலை, உன் பலிகளால் என்னை கனம் பண்ணவும் இல்லை, காணிக்கையில் செலுத்தும்படி இருந்தேன். இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க, அதுக்கு 21வது வசனத்திலிருந்து படிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே நீ என்னை கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை கொடுத்து மனசலிச்சு போனா. இன்றைக்கி எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா, ஆண்டவர் எனக்கு கைவிட்டாருங்க, ஆண்டவர் என்ன கேட்கல. இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு ஆள், எனக்கு என் ஒய்ஃபுக்கு பிரச்சனை, ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார். குடும்பத்தில் பிரச்சனைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீ தப்பு பண்ணிவிட்டு நீ பேசிட்டு. சில நேரங்களில் நம்ம தவறுக்கு யாரை நம்ம இழுத்துக்கிட்டு இருப்போம், ஆண்டவரை நான் திருந்த மாட்டேன், ஆண்டவரை நீங்கள் தான் வந்து செய்யணும். இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, உன் பலிகளினாலே என்னை கனம் செலுத்தவில்லை அப்படின்னா, ஆடுகள் யார், உன் பிள்ளைங்க. ஆடுகள் யார், நாளைக்கு 10 ஆட்டை ஓட்டிகிட்டு வந்துடாதீங்க, அது இல்லை, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கனம் பண்ணுங்க. உன் பலிகள் என்ன பலி, ஸ்தோத்திர பலி. முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமை படுத்துகிறான். அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. இன்றைக்கி 4 பாட்டுக்கு மேலே பாடினா இன்றைக்கி மக்களுக்கு வர மாட்டேங்குது. இன்னும் இத்தனை பாட்டு பாடிட்டு இருக்காங்க, இவ்வளோ நேரம் ஆராதிச்சுட்ருக்காங்க. அது நீங்கள் தேவன் பேரில் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு தாங்க நீங்கள் ஆராதனை செய்ய முடியும். அந்த அன்பு உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா இத்தனை பாட்டு 2 பாட்டுக்கு மேலே நான் பாட மாட்டேன் அப்படி அந்தளவுக்கு தான் நீங்கள் அன்பு வச்சுருக்கிறீங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க முடியாதுன்னா அவ்வளோதான் உங்கள் அளவு, அன்பின் அளவு அவ்வளோதான். 6 அதிகாரம் கூட நான் படிக்க மாட்டேன், 2 எடுப்பேன், எடுக்கிற வசனத்தில் நான் படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான் உங்கள் அன்பு. பலியை எதிர்பார்க்குறாரு. இந்த பலியை நீங்கள் செலுத்துங்க. இன்னும் ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுவர்கள் எப்படி இருப்பாங்க, இதை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். சங்கீதம் 15:1-6. சங்கீதம் 15:1-6. 1-5. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில். இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் சொல்ல வரல, நீங்கள் ஜென்ரலாக சொல்ல போனால் யார் கர்த்தருடைய வீட்டில் தங்கியிருப்பான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு யார் வர முடியும், அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் யார் இருக்க முடியும். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இவன் தான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வரணும், இவன் தான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கணும். ஒரு காலத்தில் பாவியாக இருந்தோம், தெரியாமல் உள்ளே வந்தோம், கடைசி வரைக்கும் அப்படியேவா இருப்போம். மாறணும், நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், உத்தமனாய் நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசுகிறோம். மனதார பொய் பேசுகிறோமே, மனதார வஞ்சிக்கிறோமே, மனதார கோவப்படுறோமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிற மனதார நீ சத்தியத்தை பேசு. அவன் தன் நாவினால் புறங்கூறாமல். அப்போ புறங்கூறுறது கர்த்தருக்கு பிரியமே இல்லை. தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் பேர் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமல். யாராச்சும் பிரதர் இங்கே தெரியுமா, அவங்க என்ன பண்ண தெரியுமா, எதுவும் தெரிய தேவையில்லை. அடுத்தவனை பற்றி நம்ம அதிகமாக விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆகாதவனை கண்டு விலகி போயிடுவான். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறாரோ அவங்கள கனம் பண்ணுவான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். 5வது வசனம், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்போ இன்றைக்கி நம்ம அசைக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யணும். கர்த்தரை கனம் பண்ணணும், கர்த்தரை கனம் பண்ணணும். கனம் பண்ணுவதில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை கனம் பண்ணுவது போல, பிதாவாகிய தேவனை கனம் பண்ணுவது போல குமாரனாகிய இயேசுவை கனம் பண்ண வேண்டும். ஆவியான ஒரு துக்கப்படுத்தக்கூடாது, அவரை கனம் பண்ண வேண்டும். தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். பல நேரம் மிருகம் வெளில வந்துடுது, அசிங்கமாக திட்டிடுறோம், கோவப்படுறோம். நானே அப்படி தான் நடந்துக்கிறேன். ரொம்ப மாறணும், ரொம்ப மாறணும். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா ஆண்டவரை உதடுகளால் உம்மை கனம் பண்ணி இருதயத்தால் நாங்கள் தூர விரும்பலப்பா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது. அப்படி நாங்கள் இருக்கக்கூடாதுப்பா, அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, எங்கள் இருதயமும் உம்மை கனம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மன வேதனையை நான் பார்க்குறேன். என் இயேசு கிறிஸ்துவனுடைய மனம் எரியுதுங்க. நீ எனக்கு பிரியமானதை செய்வாயா, நீ எனக்கு சித்தமானதை செய்வாயா, நீ என்னை கனம் பண்ணுவாயாக. அன்றைக்கு தாவீது என்னை அசட்டை பண்ணது போல் நீ என்னை அசட்டை பண்ணுவாயா, தாவீது என்னை துக்கப்படுத்தினது போல் என்னை துக்கப்படுத்துவாயா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை அவமதித்தது போல் நீ அவமதிப்பாயா, ஏலியின் பிள்ளைகளைப் போல
நீ கர்த்தரை பரிகாசம் பண்ணுவாயா? கர்த்தரை கனவீனம் பண்ணுவாயா? எப்படி நடந்து கொள்கிறாய்? ஆண்டவரே, எங்களை மன்னியும். எந்தெந்த விஷயத்தில் நாங்கள் உண்மை இன்னும் வேதனைப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோமோ, கனப்படுத்தலையோ, ஆண்டவரை எல்லா இடத்துலையும் ஆண்டவரை உண்மை கனம் பண்ண மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தொடர்ந்து நடத்தும். இந்த 5 மாதம் நடத்துனீரப்பா. இனி வர்ற காலம் ஆண்டவர் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவாய் நடக்கிறவனும் அவரை அலட்சியம் பண்ணுகிறான். இன்றைக்கி எங்கள் வழிகளில் நாங்கள் நிதானமாய் நடக்கணும் ஆண்டவரை. எங்கள் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும். எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. எங்கள் குடும்பம் சாட்சியாக இருக்க எங்களை முதலாவது மாற்றும். நான் மாறணும். என்னை ஒரு ஆவிக்குரியவனாக, என்னை ஒரு பக்தியுள்ளவனாக, என்னை ஒரு தேவ மனுஷனாக உலகம் பார்க்கணும் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.